ஸ்பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் ரைடுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு ஹில் ரைடு பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம காரில் பண்ணுவோம், பைக்கில் பண்ணுவோம். பட் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெஹிக்கிளில் வந்து நம்ம இந்த ரைடு வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜோட மேக்ஸிமா XY டீசல் வெஹிக்கிள் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் காம்படிட்டரை விட அகலமாக இருக்கிறனால அதிகமான எடை ஏற்ற முடியும், அதிக பேர் ட்ராவல் பண்ண முடியும். 470cc கொண்ட இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜினாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம வந்து ஒரு 7 பேர் உட்காந்து இந்த ஹில்ஸ்லாம் வந்து ரைட் பண்ண முடியுதா அப்படின்னு கொஞ்சம் தூரம் நம்ம வந்து பயணித்து வந்து பார்க்க போகிறோம். ஓகே வீலர்ஸ், நம்ம வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். பாதி தூரம் ஏறி வந்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் இங்கேருந்து நம்ம வந்து ஹில்ஸில் வந்து ஓட்ட போகிறோம். ஸோ எனக்கு வந்து கார் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஹில்ஸில். அதனால் 3 வீலர் ஓட்டி எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறனால நான் அண்ணனையே வந்து ஓட்ட சொல்லியாச்சு. ஸோ நாங்கள் மொத்தம் நான் இங்கே உட்காந்துருவேன். ஸோ 3 பேர், அண்ணனோட சேர்த்து 4 பேர். பின்னாடி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்துருக்காங்க. ஸோ மொத்தம் நம்ம வந்து 6 பேரோட நம்ம ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடாது. நம்ம சென்னை மாதிரியான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஆட்டோ வந்து எப்படி சொல்ல, இந்த ஷேர் ஆட்டோ மாதிரிலாம் வந்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஓட்ட முடியுமா அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை வந்து ட்ரை பண்ணுறோம். பட் இது மாதிரி ட்ராவல் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும். ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் பின்னாடி சீட்டில் 3 பேர், டிரைவரோட சேர்த்து 4 பேர் தான் ட்ராவல் பண்ணணும். நாங்களும் இந்த ரைடு வந்து சின்னதாக வந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர் மட்டும்தான் நம்ம வந்து இது மாதிரி உட்காந்து வந்து பயணிக்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் நம்ம போய் பார்ப்போம். நான் போகலாண்ணே. ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் தூரம் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹில்ஸில் ஏறுதான் என்னங்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஹில்ஸ் வந்து ஏறுறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஏர்பின் பெண்டு வந்து நம்ம வந்து ஏறுறோம். ஸோ செகண்ட் கியர் மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே ஏறும்போது ஃபஸ்ட் கியரில் ஏறினாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் கியர் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ தேர்ட் கியர் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ஹில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கிறது வந்து திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய சிறுமலை. ஸோ அங்கே தான் நம்ம வந்து ஏறிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 12 ஏர்பின் பெண்டு பக்கம் இருக்கக்கூடியது தான். 12 தானே ப்ரோ? இது 18 ஏர்பின் பெண்டு பக்கம் இருக்கக்கூடியதான். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 6-7 ஏர்பின் பெண்டு தாண்டி வந்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகிறோம். திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஏர்பின் பெண்டு இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ எந்த லெவலுக்கு இருக்குது பாருங்கள் ஏர்பின் பெண்டு. ஸோ ஈஸியாகவே வந்து ஏற முடியுது. நம்ம எதுக்கும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அண்ணன்ட்டையே கேட்போம், எப்படி இதில் ஏறுறதுக்கு வந்து எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா என்னன்றதையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகே விலர்ஸ், நம்ம வந்து ஒரு 6 பேரோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்து இந்த ஹில்ஸில் வந்து ஏறி வந்தோம். டீப்பான ஹில்ஸ் தான் இது. நிறைய ஏர்பின் பெண்ட் இருக்கக்கூடிய இதுதான். அண்ணன்ட்டையே வந்து இந்த ஹில்ஸில் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை கேட்டுப்போம். அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணே, எப்படிண்ணா இருக்குது ஓட்டிகிட்டு வந்தது? வண்டி நல்லா இருக்கு. நம்ம ஸ்கில்ஸ்க்கு வந்து நல்லா பிக்கப் நல்லா இருக்கு. நல்லா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. ஓட்டுறதுக்கு எல்லாம் ஸ்மூத்னஸா இருக்கு வண்டி. இப்போ இந்த ஏர்பின் பெண்டெல்லாம் திருப்புறீங்களா? ஸோ அந்த இடத்தெல்லாம் எப்படி இருக்கு பர்ஃபார்மன்ஸ்? அந்த எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. அந்த கீர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். செகண்ட் கீர், தேர்ட் கீர் வந்துடணும். பட் ஆனால் வண்டி நல்லா புல்லிங் நல்லா இருக்கு. நல்லா பிக்கப் நல்லா வண்டி மேலே நல்லா இருக்கு. நன்றிண்ணா. ஸோ இப்போ அவங்கள்ட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாச்சு. ஸோ எப்படின்னா ஹில்ஸ் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்றபடி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹில்ஸ்லாம் ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த வாகனத்தை வந்து உங்களால் ஓட்ட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் போது தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.